ஆரம்பம், நடுப்பகுதி, முடிவு அப்படின்னு திரைக்கதை வந்து கட்டமைப்பு 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆரம்பத்துக்கு ஒரு 20-30 பேஜ், நடுவில் ஒரு 60 பேஜ், அதுக்கப்புறம் ஒரு 30 பேஜுங்கிறது சிட்ஃபீல்டு சொல்கிற கைட்லைன். சிட்ஃபீல்டு பற்றி நான் இப்போ பேசினேன். இப்போ ஒரு கேள்வி வரலாம், சிட்ஃபீல்டுங்கிற பேரே புதுசாக இருக்கு, யார் இது, இவர் என்ன பண்ணியிருக்காரு? எந்த வேலை, எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு 3 விஷயங்கள் இருக்கும்: ஆரம்பம், நடுப்பகுதி, முடிவு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணை நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது ஆரம்பம், அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சது நடுப்பகுதி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்லையாங்கிறது முடிவு. இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு திரைக்கதைக்கும் 3 பகுதிகள் இருக்கு. எழுத்து அப்படின்னா என்ன? எழுதணும்னு நமக்கு தோணுது. என்னத்தை எழுதுறது, எப்படி எழுதுறது, எந்த ஃபார்மேட்டில் எழுதுறது அப்படின்னு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ திரைக்கதை அப்படின்னு இப்போ நம்ம கூகுள் பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன், ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் இல்லைனா ஸ்க்ரீன் பிளே எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரி திரைக்கதை உதாரணங்களும் தமிழில் கூட அடித்து பார்க்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும். அது ஒன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தமிழ்லேயே வந்து 2-3 வகையான பேட்டர்ன்ஸ் இருக்குது திரைக்கதை எழுதுறதுல. இப்போ தமிழை விட்டு வெளியில் போனால் ஹாலிவுட்டில் வந்து வேறு வகையான பேட்டர்ன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் டயலாக் வரும், மறுபடியும் டிஸ்கிரிப்ஷன் வரும், டயலாக் வரும், இப்படி தான் எழுதுவாங்க அவங்க. தமிழில் வந்து சில பேர் வந்து கேரக்டர் பேர்களை மட்டும் ஒரு சைடு எழுதிட்டு டயலாகும் டிஸ்கிரிப்ஷன் இந்த சைடு எழுதுவாங்க. ஸோ இப்படி எதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது? எனக்கு திரைக்கதை எழுத ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது எப்படி எழுதுறது, பல ஃபார்மேட் இருக்குது அப்படின்னு குழப்பம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பிடித்த விஷயத்தை எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக கன்வே பண்ணணும். அதுதான் திரைக்கதை. மிக குறைந்த வார்த்தைகளில் மிக பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்கறது தான் திரைக்கதை. ஏன்னா ஒரு 120 பக்கம் 130 பக்கத்துக்குள்ள ஒரு பெரிய கதையை சொல்லணுமே. அது நாவல் கிடையாது. நாவலில் 500 பேஜ் 600 பேஜ் இஷ்டத்துக்கு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி திரைக்கதை எழுதும்போது நமக்கு எந்த ஃபார்மேட் பிடித்திருக்கோ அந்த ஃபார்மேட்டில் நாம் எழுதலாம். ஃபார்மேட்டுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. நமக்கு பிடிச்சிருக்கிறது அடுத்தவங்களுக்கு சுலபமாக கன்வே பண்ணுறோமா இல்லையா, அதுதான் முக்கியம். அடுத்ததா திரைக்கதை உருவாக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது பிளாட். பிளாட்னா என்ன? எந்த கதையாக இருந்தாலும் அந்த கதை எதை பற்றி, அந்த கதை யாரை பற்றி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் பிளாட், கதையோட கரு. இந்த கரு இல்லாமல் ஒரு கதையை நம்ம எழுத முடியாது. எந்த கதையை எழுதினாலும் அதுக்கு அடிப்படையாக ஒரு கரு இருக்கும். உங்கள் கதையிலோ ஹீரோ யார், ஹீரோயின் யார், அவங்களுக்கு என்ன சம்பவங்கள் நடக்குது, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுனா அதுதான் திரைக்கதை. அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஐடியா தோணுது இல்லையா, இத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, இத்தனை சம்பவங்கள் இருக்குது, இந்த கேரக்டர்ஸ்க்கு இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு, அதுதான் பிளாட். ஆரம்ப கால தமிழ் படங்கள்லேருந்து இன்னைக்கு வந்த கபாலி வரைக்கும் பல உதாரணங்கள் இருக்குது பிளாட்களுக்கு. எந்த பிளாட் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து சில பேருக்கு எம்ஜிஆர் படம் பிடிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை ஒரு நல்ல படம், ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக ஃபாஸ்ட்டாக போகிற படம். அதோட பிளாட் என்ன? 2 சகோதரர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ ஒரு சகோதரர் தைரியமாக வளர்றாரு, இன்னொரு சகோதரர் பயந்தாங்குழியாக வளர்றாரு. இந்த 2 பேரும் மாறும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது பிளாட். சரி, ஒரு சின்ன பையன், அவங்க அப்பா வந்து அவன் கண்ணு முன்னாடியே கொண்டுறாங்க, அவன் ஊரை விட்டு போய் ஒரு தாதா ஆயிடுறான். அவனோட கதை என்ன? அதுதான் நாயகன். இந்த மாதிரி பல பிளாட்டுகள் இருக்கு. எந்த படமா இருந்தாலும் அதோட கரு என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த கருவை சுலபமா சொல்ல முடியுதா உங்களால? அப்படி சொல்ல முடிந்தால் அந்த படத்தின் வெற்றிக்கு அது அடையாளம். உங்க கதையோட பிளாட் என்ன? உங்க கதையில வர கேரக்டர்ஸ் யாரு, அவங்களுக்கு என்ன சம்பவம் நடக்குது, இந்த சம்பவங்கள் மூலமா அவங்க எப்படி மாறுறாங்க, அதை உங்களால சிம்பிளா சொல்ல முடியுதா? நான் ஏற்கனவே சொன்னபடி உங்க கதையை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதோடு மட்டும் இல்லாம இந்த பிளாட்டையும் சொல்லி பாருங்க. ஒரு ஒன்லைன் மாதிரி, ஒரு சின்ன ஒன்லைன், ஒரு 1-2 வரிகளில் இந்த கதையை டெவலப் பண்ண முடியுதா? இதை சொல்லி பார்த்தா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தால் அதுதான் உங்க பிளாட். அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்க திரைக்கதை எழுத ஆரம்பிக்கலாம். ஒரு திரைக்கதைக்குள்ள பல பகுதிகள் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, கதாபாத்திரங்கள் இது ஒரு பகுதி, வசனங்கள்ங்கிறது இன்னொரு பகுதி, சீன்கள் அப்படிங்கிறது ஒரு பகுதி, சீக்வன்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு பகுதி, டிஸ்கிரிப்ஷன் இப்படிங்கிறது இன்னொரு பகுதி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு உருவாக்குறது தான் திரைக்கதை. அதை எப்படி உருவாக்குறது? இவ்வளோ பகுதிகள் இருக்கே, இந்த ஒன்னொன்னே எப்படி சேர்க்கறது? இது வந்து ஒரு கேள்வியாக வரும். ரொம்ப சிம்பிள் தான். சரி, ஃபஸ்ட்டு நம்ம திரைக்கதைக்கு என்ன தேவை? கதாபாத்திரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் மிகப்பெரிய நோக்கமாகவும் இருக்கலாம், மிக சின்ன நோக்கமாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு மாதிரி முதல்ல ஒரு நோக்கம் இருந்து வேற நோக்கமாக கூட அது மாறலாம். தனி ஒருவன் படத்தில் ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? அதோட ஹீரோக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து ஒருத்தன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் அழிக்கணும், அவன் தான் பெரிய வில்லன் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. ஒன்று. கபாலி படத்தில் என்ன நோக்கம்? மனைவியை தேடுறது தான் ஹீரோட நோக்கம். துப்பாக்கி படத்தில் என்ன நோக்கம்? இருக்கிற ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் பிடிச்சி அழிக்கணுங்கிறது நோக்கம்.
சரி, கில்லியில் என்ன நோக்கம்? ஒரு பொண்ணை வந்து மதுரையிலேருந்து காப்பாற்றிட்டு வரான், அந்த பொண்ணை பத்திரமா வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறது நோக்கம். இந்த மாதிரி எந்த படமாக இருந்தாலும் அதில் ஒரு நோக்கம் இருக்கும். அது என்ன நோக்கம் அப்படின்னு கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு பல படங்கள் பிடிச்சிருக்கலாம், நீங்கள் பல படங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் திரைக்கதை எழுதணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்த அப்புறம் அந்த படங்களை மறுபடியும் பாருங்க. மறுபடியும் பார்க்கும்போது எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த படத்தை, கேரக்டர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு, இந்த நோக்கத்துக்கு என்னென்ன தடைகள் வருது, அந்த தடைகளை உருவாக்குறது யாரு, வில்லனா வேற யாராவதா, இந்த தடைகள் கரெக்டாக முடிஞ்சதா இல்லையா, படம் சுபமாக முடிந்ததா இல்லையா, இதை ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்படி 1-2 படங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சு அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அந்த அனாலிசிஸ் வந்துடும். ஸோ இப்படி பண்ண 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 எழுதுகிற ப்ராசஸ் நமக்கு ஈஸியாகிடும். நமக்கு மனசில் இருக்கிற குழப்பமான கதையாக இருந்தால் கூட சரி, அது சிம்பிளாக எழுதுகிற வழிமுறை கிடைச்சிரும். அந்த கதைக்கு ஒரு நோக்கத்தை உருவாக்கலாம், அந்த நோக்கம் நிறைவேறுதா இல்லையா அப்படின்னு முடிச்சு வைக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை பண்ணணும். இது வந்து கதாபாத்திரத்துக்கான நோக்கம். அடுத்தது கதாபாத்திரம். சரி, நம்ம கதையில் பல கதாபாத்திரங்கள் இருக்கலாம். ஹீரோ இருக்கலாம், ஹீரோயின் இருக்கலாம், குணச்சித்திர கதாபாத்திரங்கள் இருக்கலாம், நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கலாம், வில்லன், ஹீரோவுக்கு உதவி பண்ணுறவங்க, இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் இருக்கும், காமெடியன். ஸோ இப்போ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி உருவாக்குறது? பல படங்களில் ஹீரோவும் ஹீரோயினும் வில்லனும் மட்டும் கிளியராக இருப்பாங்க, பாக்கி கதாபாத்திரங்கள்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், லைட்டாக தான் வந்துட்டு போகும், அப்படி கூட இருக்குது. பட் இப்போ நம்ம படம் வந்து மக்கள் மனசில் நிற்கணும் அப்படின்னா இந்த கதாபாத்திரங்களை முடிஞ்சவரை உயிரோட்டத்தோடு நம்ம சித்தரிக்கணும். ஹீரோவுக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட் என்ன, பணக்காரன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனோட பின்னணி என்ன, எங்கிருந்து வரான், அவன் குப்பத்தில் வந்து கூட வரலாம். பட் அந்த குப்பம் வந்து முடிஞ்ச வரைக்கும் இயல்பாக இருக்கணும் ஒன்று. அடுத்து இந்த ஹீரோ வந்து அவனோட நோக்கம் கிளியராக இருக்கணும், அவனோட பர்சனாலிட்டி நல்லா டிஃபைன் ஆகிருக்கணும். அவன் கெட்டவனாகவும் இருக்கலாம், நல்லவனாகவும் இருக்கலாம். பர்சனாலிட்டி வைஸாக அவனை எப்படி டிஃபைன் பண்ணுறோம், அவனோட குணங்கள் என்னென்ன, அவன் எப்படி ஒரு பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ணுவான், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஒரு கேரக்டரை உருவாக்கின உடனே அதை மனசில் ஆசை போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த கேரக்டரோட குணாதிசயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படி புரிய 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 இந்த குணாதிசயங்களை நம்ம எழுதி வச்சுக்கலாம், இல்லாட்டி மனசுலேயே கூட வச்சுக்கலாம். இதுக்கு தான் கேரக்டர் ஸ்கெட்ச் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், திரைக்கதை மொழிகளில் சொல்லுவோம். கதாபாத்திரத்தை பற்றி கிளியராக இருக்கணும், அதை பற்றின எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியணும். இது ஹீரோ பற்றி மட்டும் கிடையாது, வில்லன், ஹீரோயின், குணச்சித்திர கதாபாத்திரம், படத்தில் சின்ன ரோலில் வர்ற ஒரு கேரக்டர் பற்றி கூட. இப்போ உன்னால் முடியும் தம்பியில் வந்து மரம் நடுற தாத்தா ஒருத்தர் வருவார். இந்த தாத்தா வந்து அந்த படத்தில் கொஞ்ச நேரம் தான் வருவார். அவர் மரங்கள் கூட பேசுவார். ஆனால் அது நமக்கு பளிர்னு நினைவு இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை பார்த்த பலராலும் அந்த கேரக்டர் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி பல படங்களில் பல கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆரண்ய காண்டத்தில் வர்ற அந்த பையனை கூட்டிகிட்டு ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர் யார்? அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னணி இருக்கும், மிக பணக்கார பின்னணியிலேருந்து வந்திருப்பார். ஆனால் இப்போ காசு இல்லாமல் சுற்றிட்டு இருப்பார், கோழிச்சண்டை நடந்தவர். மெட்ராஸில் ஜானி கேரக்டர் இன்னொரு எக்ஸாம்பிள். மெட்ராஸ் பார்த்த யாராலையுமே ஜானியை மறக்கவே முடியாது. என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்க, உயிரோட்டமான கேரக்டர் அது. ஸோ இப்படி பழைய கால படங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. முள்ளும் மலரும் அந்த படம் அப்படி ஒரு பல கேரக்டர்கள் இருக்கிற படம், குறிப்பாக ரஜினியோட கேரக்டர். இந்த மாதிரி பல டைரக்டர்ஸ் இருக்காங்க, மணிரத்னம், மகேந்திரன், பாரதி ராஜா, பாக்யராஜ், இதுலேருந்து ஆரம்பிச்சு ஏன் ஸ்ரீதருக்கு கூட போகலாம். ஸ்ரீதரோட படங்கள் எல்லாமே மறக்க முடியாத மாதிரி தான் இருக்கும், எல்லா கேரக்டர்களும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்படி நமக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ, எந்த டேரக்டர் பிடிக்குமோ அவங்க படங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், அவங்க எப்படி கேரக்டர்ஸை டிஃபைன் பண்ணி பார்த்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நம்ம கேரக்டர்களை நம்ம உருவாக்கி பார்க்கலாம். காப்பி அடிக்கக்கூடாது, அதே மாதிரி உருவாக்கக்கூடாது. பட் நம்ம கேரக்டருக்கு இருக்கிற குணாதிசயம் என்னங்கிறத வச்சு யூனிக்காக அந்த கேரக்டரை உள்ளேருந்து வெளியில் கொண்டு வரலாம். இதுதான் நல்ல கேரக்டரில் உருவாக்குற ஃபார்முலா, ரூல்ஸ், கைட்லைன்ஸ் இப்படி வேணா வச்சுக்கலாம். நம்ம மனசில் இருக்கிற கதையை சுருக்கமாக எழுதி பார்க்கறது தான் சினாப்சிஸ். அதுக்கு ஒரு ஃபார்மேட் கிடையாது. அது 2 பேஜ் இருக்கலாம், 3 பேஜ் இருக்கலாம், 10 பேஜ் கூட இருக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்போ உங்கள் கையில் ஒரு கதை இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க, இந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியாச்சு, ஒரு சின்ன ஒன்லைன் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டர் இந்த வேலையை செய்ய போகுது, அது செஞ்சுதா இல்லையா, இதுதான் உங்கள் கதைன்னு வச்சுக்குவோம். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இதை எப்படி பெருசுப்படுத்துறது, ஒரு 120 நிமிஷம் ஓடக்கூடிய சினிமாவை எப்படி மாற்றுறது? இந்த கதையை ஃபஸ்ட்டு எழுதி பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசின அப்புறம் ஒரு பேராகிராஃபாக எழுதி பார்க்கணும். ஒரு சின்ன பேராகிராஃப் எழுதினா போதும். இந்த பேராகிராஃப்குள்ளேயே அந்த கதையில் வர்ற முக்கியமான விஷயங்கள் இருக்கணும். கதாநாயகன் பேர், இந்த கதாநாயகன் வந்து இந்த வேலையை செய்யறான், இல்லை கதாநாயகி இந்த வேலையை செய்கிறாங்க, அது முடிந்ததா இல்லையாங்கிறது ஒரு பேராகிராஃபில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதணும். இந்த பேராகிராஃபை பல முறைகள் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கே பல எண்ணங்கள் தோணும். அந்த எண்ணங்களை வச்சு இந்த பேராகிராஃபை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஒரு பேராகிராஃபை 2 பேராகிராஃப் எழுதலாம், 3 பேராகிராஃப் எழுதி பார்க்கலாம். அப்படியே சிறுக ஒரு பக்கம் அளவுக்கு எழுதி பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2 பக்கம் 3 பக்கம்னு எழுதி பார்க்கலாம். இப்போ பெருசுப்படுத்தி எழுத பல புதிய கதாபாத்திரங்கள் உள்ள வரும். அவங்களுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் டெவலப் ஆகும், அவங்களோட பின்னணிகள் டெவலப் ஆகும், எங்கிருந்து வராங்கிறது டெவலப் ஆகும், இவங்க என்ன செய்ய போகிறாங்க, இந்த கதாநாயகனுக்கோ கதாநாயகிக்கோ இவங்க வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முடிவாகும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி யோசிச்சு எழுதி பார்த்தா
ஒரு சின்ன சினாப்சிஸ் கிடைக்கும். இதுதான் சினாப்சிஸ். ஒரு சின்ன சுருக்கம், கதை சுருக்கம்னு சொல்லலாம். ஒரு பக்கத்துலையோ 2 பக்கத்துலையோ இல்லை 3 பக்கத்துலையோ நம்ம கதையை ஃபுல்லாக எழுதி பார்க்க தான் சினாப்சிஸ். இந்தியா கிளிட்ஸ் வந்து ஆன்லைனில் ஸ்க்ரீன் ப்ளே பற்றியான அந்த கருந்தேல் ராஜா செய்யக்கூடிய அந்த கிளாஸ் ஏற்பாடு பண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா சினிமாங்கிறது டெமோக்ராட்டிக் மீடியம். அது பணம் கொடுத்து மட்டும் படிக்கக்கூடிய படிப்பு இல்லை, இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு, படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுவும் ஆன்லைனில் ஃப்ரீயாக அது வர்றது வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்கிரிப்ட் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டரையும் தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை கிளியராக சொல்கிறதுக்கு அதில் வந்து நீங்கள் ஒரு பயங்கரமான எக்ஸ்பர்ட்டாக மாறிட்டுருக்கேன். கருந்தேல் ராஜேஷ் வந்து ரொம்ப லாஜிக்கலான ஒரு ஆள். நம்ம எது சொன்னாலும் அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய யங் டைரக்டர்ஸ் படங்களில் அவர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே டிஸ்கஷன்லையும் கலந்துக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு புத்தகங்கள் படித்த ஒரு அனுபவம் இருக்குது. ஸோ அவருடைய வகுப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் நினைக்கிறேன். கருந்தேல் ராஜேஷ்ன்ற டேக்கில் தான் இருப்பாங்க. ராஜேஷ் உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ். உங்கள் மூலமாக இன்னும் நிறைய சூப்பர் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்ஸ் வரட்டும். அது இன்றைக்கி நிறையவே தேவை. வாய்ப்பு கிடைச்சவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நிச்சயம் ஒரு நல்ல ப்ரோக்ராமாக இருக்கும்.